ஒரு ஊர்ல ஒரு பூண்டு வியாபாரி, ஒரு வெங்காய வியாபாரி, ரெண்டும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. வெங்காய வியாபாரி என்ன பண்ணாரு, மூட நிறைய வெங்காயத்தை எடுத்துட்டு அடுத்த நாட்டுல போய் அந்த காலத்துல வித்துட்டு வருவாங்க. கப்பல் நிறைய மூடையா வெங்காயத்தை ஏத்திட்டு அடுத்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனாரு. இந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு தீவு கிட்ட கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த தீவுல இறங்கி போக்குறாரு. அங்க காட்டுவாசிகள், அந்த ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க. அவங்க வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது. இது என்னன்னு கேக்குறாங்க. இது சாப்பிடுறதுன்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி மூடையா என்னத்தையோ கொண்டு வந்திருக்கான் ரவுண்டான். இந்த ராஜா நம்பல, இது என்னன்னு கேக்குறாரு. நம்பல. இவன் என்ன பண்றான், அந்த வெங்காயத்தை சமைச்சு போடுறான். வெட்டி சாம்பார் வச்சு சமைச்சு போடுறான். அவர் சாப்பிட்டு பார்க்கறாரு. சார், அவ்வளவு டேஸ்டா இருக்கு, வெங்காயம் இவ்வளவு டேஸ்டா, இந்த எல்லா மூடையும் நானே வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்டான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி, அதே மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி கொடுத்து மூடையா தங்க கட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஊருக்கு வந்துட்டானா பெரிய பணக்காரன் ஆயிட்டான். பெரிய வீடு, பெரிய இது. இப்ப நம்மால பூண்டு வியாபாரி என்ன பண்ணுவாரு, அப்படியே காப்பி அடிப்பாரா? இல்ல சார், நம்மளும் இதை ஏன் செய்யக்கூடாது, மூடையா பூண்டை ஏத்திட்டு கரெக்டா அந்த தீவு கிட்ட போய் நின்னுச்சு. இவனே ரிப்பேர் ஆக்கிட்டான். அந்த தீவு கிட்ட போய் நின்னான். அந்த ஆதிவாசிகள் எல்லாம் வந்தாங்க. இவனையும் கூட்டிட்டு போய் அரசர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவர் பூண்டையும் சாப்பிட்டது கிடையாது. அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. பூண்டு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இவர் உடனே கேட்டாரு, இந்த பூண்டு இவரும் சமைச்சு போட்டாரு. இப்ப உனக்கு என்ன வேணும்னாங்க. அதே டைலாக், உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பி விட்டார்.